அனைவருக்கும் ஐயப்பனின் அன்பான வணக்கங்கள் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு நல்ல விஷயம் மற்றவர்களுக்கு தெரியக்குள்ள அது பயனுள்ளதாக தான் இருக்கும். நம்முடைய வழிபாடு முறைகளில் தெய்வங்களுக்கு வேண்டுதல் வைத்துக்கொள்வது நம் காலங்காலமாக பின்பற்றி வரும் முறைதான். தெய்வங்களிடம் ஏதேனும் ஒரு கோரிக்கை வைத்து அதை நிறைவேற்றினால் காணிக்கை செலுத்துவதாக நாம் வேண்டிக் கொள்வது உண்டு. இது அனைத்து தெய்வ வழிபாட்டிலும் உண்டு. பெரும்பாலும் குலதெய்வத்திற்கு இது போன்ற வேண்டுதல்கள் செய்வார்கள். அடுத்ததாக பெருமாள் வழிபாடு செய்பவர்கள் இந்த முறையில் காணிக்கை முடிந்து வைத்து வேண்டுதல் வைத்து கொள்வார்கள். நாம் நினைத்தது நடக்க அது போன்றதொரு காணிக்கை வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் என்ற கூட்டும் உண்டு. அதேபோல் 3 முறை திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்து வந்தவர்கள் வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத மாற்றங்கள் நிகழும் என்றெல்லாம் சொல்வார்கள். எல்லாராலும் நினைத்தவுடன் திருப்பதி செல்ல முடியாது அல்லவா? அப்படி இருக்கையில் சக்தி வாய்ந்த இந்த பெருமாளை வீட்டில் இருந்து எப்படி காணிக்கை வழிபாடு செய்வது என்பது பற்றி தான் இப்போது நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த வழிபாட்டிற்கு காணிக்கையாக 11 ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த நாணயத்தின் மீது புனுகு தடவி ஒரு வெள்ளை நிற துணியை மஞ்சளில் முக்கி காய வைத்து அந்த துணியில் இந்த நாணயத்தை வைத்து முடிச்சாக கட்டிக்கொள்ளுங்கள். இதுதான் காணிக்கை முடிச்சு. இதையெல்லாம் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் தீபமேற்றி வைத்துவிட்டு அங்கு அமர்ந்துதான் செய்ய வேண்டும். இப்போது இந்த முடிச்சை உங்கள் வீட்டில் அருகில் உள்ள ஏதேனும் ஒரு பெருமாள் ஆலயத்திற்கு கொண்டு சென்று பெருமாள் பாதத்தில் இதை வைத்து உங்களுடைய வேண்டுதலில் எதுவோ அதை நிறைவேற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த வேண்டுதல் நிறைவேறும் பட்சத்தில் இந்த காணிக்கையை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அதன் பிறகு இதை காணிக்கை முடிச்சை கருடாழ்வார் பாதத்திலும் வைத்து வணங்க வேண்டும். அதன் பிறகு பெருமாள் ஆலயத்தில் உள்ள கொடிமரத்தின் முன்பு நின்று இந்த முடிச்சை உங்கள் இடது கையில் வைத்து வலது கையை அதன் மேல் வைத்து மூடி அப்போதும் இதே போன்ற வேண்டுதலை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வேண்டுதல் முடித்த பிறகு ஆலயத்தை சுற்றி வந்து நேராக வீட்டிற்கு வந்து விடுங்கள். வீட்டிற்கு வந்து இந்த முடிச்சை பூஜை அறையில் உள்ள பெருமாள் படத்திற்கு முன்பாக வைத்து இப்படி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் விரைவில் பெருமாளை நிறைவேற்றி தருவார் என்பது ஐதீகம்.